நியூஸ் தமிழ் கழுகு. ஓபிஎஸ் பாஜக முழுசா ஓரங்கட்டுறதுக்கு இபிஎஸ் காரணம் இல்லையா? ஓபிஎஸ் மேல நயினா நாகேந்திரனுக்கு இருந்த பழைய பகை ஒண்ணுதான் காரணம்னு சொல்றாங்க. ஜெயலலிதா 2வது முறையா முதலமைச்சரான போது நயினார் நாகேந்திரன் அப்ப முதல் முறையா எம்எல்ஏ ஆகியிருந்தாரு. நெல்லையில போட்டியிட்டு ஜெயிச்ச நயினாருக்கு தன்னோட அமைச்சரவையில மின்சாரம், தொழில், போக்குவரத்துறைன்னு முக்கிய பொறுப்புகளை கொடுத்தாரு ஜெயலலிதா. அப்போ கட்சியில பல சீனியர்கள் இருந்தாலும் நயினாருக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு. இது அப்போ இருந்த பல அதிமுக தலைவர்களுக்கு பிடிக்காம இருந்துச்சு. அதுல ஒருத்தரா ஓபிஎஸ் இருந்தாரு. இவரும் அப்போதான் முதல் முறையா எம்எல்ஏவாகி அமைச்சராகி இருந்தாரு. ஓபிஎஸ்க்கு சசிகலா, தினகரனோட முழு சப்போர்ட் இருந்துச்சு. கூடவே நயினாரும் ஓபிஎஸும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால அந்த சமூகத்துல யாருக்கு செல்வாக்கு அப்படிங்கிற போட்டியும் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. நயினார கட்சியில வளர விட்டா தனக்கு எதிர்காலம் இருக்காதுங்கிறத மனசுல வச்சு அவருக்கு எதிரா சில காரியங்களை சசிகலா சப்போர்ட்டோட ஓபிஎஸ் செஞ்சுதா சொல்றாங்க. அந்த சமயத்துல டான்சி கேஸ்ல ஜெயலலிதா குற்றவாளின்னு தீர்ப்பு வர தான் கிட்ட இருந்த முதல்வர் பதவியை ஓபிஎஸ்க்கு கொடுத்தாரு. ஓபிஎஸ் முதல்வரா இருந்தப்ப நயினார் கிட்ட இருந்த போக்குவரத்து துறை பறிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நயினாரோட முக்கியத்துவம் படிப்படியா அதிமுகவுல குறைஞ்சது. 2011லயும் நயினாருக்கு அமைச்சர் பதவி தரப்படல. அந்த சமயத்துல பல இலாக்கா மாற்றங்கள் நடந்த போதும் நயினாரோட அமைச்சர் ஆசை நிராசையானது. இதுக்கெல்லாம் ஓபிஎஸ் தான் காரணம்னு நயினாரோட ஆதரவாளர்கள் இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப பாஜக ஓபிஎஸ் முழுசா கழட்டி விட காரணம்னு சொல்றாங்க. இல்லாத பூத் கமிட்டிகளை இருக்கிறதா நிர்வாகிங்க கொடுத்த லிஸ்ட கிராஸ் செக் பண்ண விஜய்க்கு பெரிய அதிர்ச்சியா. தாவேகாவுல 25,000 பூத் கமிட்டி போலியானதா. பெரும்பாலான பூத் கமிட்டிகளை போட்டாச்சு. மதுரை மாநாட்டுக்கு முன்னால எல்லாமே முடிஞ்சிடும். நீங்க சுற்றுப்பயணம் போறப்ப கட்சியோட உட்கட்டமைப்பு படு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு பூத் கமிட்டிகளோட லிஸ்ட விஜய் கிட்ட கொடுத்தாராம் புசி ஆனந்த். விஜய் ரொம்ப குஷியாகி கட்சியோட இன்னொரு முக்கிய நிர்வாகி கிட்ட இத சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு. அந்த நிர்வாகி இதுவரைக்கும் தாவேகாவுல போடப்பட்டிருக்கிற பூத் கமிட்டிகளை கிராஸ் செக் செஞ்சாராம். அதுல 25,000 போலிங்கிறத கண்டுபிடிச்சு ஆதாரங்களோட விஜய் கிட்ட சொன்னாராம். 25,000 போலின்னு தெரிஞ்சு ரொம்ப அப்செட் ஆன விஜய் ஆனந்தன் நேர்ல அழைச்சி இதெல்லாம் என்னன்னு கேட்டிருக்காரு. ஆனந்துக்கு எதுவும் தெரியலையா. மாவட்ட செயலாளர்கள் கொடுத்த பூத் கமிட்டி லிஸ்ட அப்படியே விஜய் கிட்ட கொடுத்திருக்காராம் ஆனந்த். மாவட்ட செயலாளர்கள் போடாத பூத் கமிட்டிகளை போட்டதா சொல்லி தன்னை ஏமாத்தினத விஜய் சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட புசி ஆனந்த் மாவட்ட செயலாளர்களை வரவழைச்சி உங்களை நம்பினதுக்கு தலைவர்கிட்ட நல்லா மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டு சத்தம் போட்டு ஒரு கட்டத்துல ஏன்பா இப்படி செஞ்சீங்கன்னு அழுதுட்டாராம். நடிகர் கார்த்தி நடிச்ச மெட்ராஸ் பட பாணியில திமுகவும் அதிமுகவும் வட சென்னையில விளம்பரத்துக்கு சுவர் பிடிக்கிறதுல போட்டா போட்டி போட்டுட்டு இருக்கான். வட சென்னையில திமுக இப்ப படு ஸ்ட்ராங். இந்த ஏரியா சுவர்கள்ல திமுக தலைவர்களோட படமும் உதயசூரியனும் தான் பளிச்சுன்னு இருக்கும். இப்ப வடசென்னை அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரா முன்னாள் திமுக எம்எல்ஏ பிஎஸ் பாபு வந்ததுக்கு அப்புறம் சுவர் சண்டை ஸ்டார்ட் ஆகி இருக்கான். பாபுவுக்கும் வடசென்னையில செல்வாக்கு அதிகம். குறிப்பா கொளத்தூர், வியாசர்பாடி, பெரம்பூர்னு பாபு ஆதிக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப வடசென்னையில அதிமுகவோட இருப்பை காட்டுறதுக்கு சுவர் விளம்பரங்களை கையில் எடுத்திருக்காராம் பாபு. ஆனா எந்த சுவரை பாபு பிடிச்சாலும் பின்னாடியே திமுக காரங்க வந்து ஏற்கனவே எங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற சுவர்னு மல்லுக்கு நிக்கிறாங்களாம். இதுக்கு முன்னால சுவர் பிடிக்கிறதுல திமுக எதிர்ப்ப தாக்கு பிடிக்க முடியாம அதிமுக நிர்வாகிங்க எல்லா சுவர்களையும் விட்டு கொடுத்துருவாங்களாம். இப்ப பாபு சுவர் விளம்பரங்களுக்காக தானே களத்துல இறங்கி திமுக காரங்களோட மல்லு கட்டுறாராம். இந்த விவகாரத்தால லோக்கல் போலீஸுக்கு தான் பெரிய தலைவலியாம். சில சுவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுற அளவுக்கு மெட்ராஸ் பட பாணியில சுவர் சண்டை பெருசா போயிட்டு இருக்கான்.
2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியில சீட் கேட்கிற தாமரை கட்சிக்காரங்க பாஜக தலைவருங்க பின்னால போறதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி பின்னால போயிட்டு இருக்காங்களாம். எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் சுற்றுப்பயணத்துல அதிமுக நிர்வாகிகளை விட பாஜகவோட 2ஆம் கட்ட தலைவருங்க தான் ரொம்ப கலந்துக்கிறாங்களாம். குறிப்பா எம்எல்ஏ சீட்டு கேட்டு பாஜக தலைமை கிட்ட விண்ணப்பிச்சவங்க எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் அவருக்கு முன்னால நின்னு தங்களை அவர்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்களாம். காரணம், பாஜக சீட்டு கொடுத்தாலும் அவங்கள ஜெயிக்க வைக்க போறதுன்னவோ அதிமுக தான். லேட்டஸ்டா திருநெல்வேலியில இபிஎஸ்க்கு தன்னோட வீட்லயே பிரம்மாண்ட விருந்து கொடுத்தாரு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். அந்த விருந்துல எல் முருகன், தமிழிசை, ஹெச் ராஜான்னு தெரிஞ்ச தலைவர்களும் சீட்டு கேட்டு காத்திருக்கிற தென் மாவட்ட பாஜக நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க. இபிஎஸ் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு முன்னால அதிமுக காரங்களை விட பாஜகவோட தென் மாவட்ட நிர்வாகிகள் சுமாரா 1000 பேர் திரண்டு இருந்தாங்களாம். நயினார் நாகேந்திரன் இபிஎஸ் விருந்துக்கு 150 பேரை தான் அழைச்சிருந்தாராம். ஆனா அங்க 4000 பேர் திரண்டுட்டாங்களாம். அங்கேயும் பல பாஜக காரங்க தாமரை தலைவர்களை கண்டுக்கலையாம். இபிஎஸ் பார்வையில படுற மாதிரியே இருந்தாங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.